வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் வழங்கினார். மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை பெப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மேரிகோ லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியில் உள்ள ஏழை எளிய பெண்கள், பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையிலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் கார், ஆட்டோக்கள் ஓட்ட இலவச வாகன ஓட்டுநர் உரிமைக்கான பயிற்சி 15 பேருக்கு முதல் முயற்சியாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமத்துக்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்தி பேசினார். கலெக்டர் குலோத்துங்கன் பேசும்பொழுது, பெண்கள் ஆண்களுக்கு நிகரான வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது தற்போது அதிகரித்து வருகிறது. அதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் இலகுரக வாகனங்கள் ஓட்டுவதற்கு தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலம் வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான தொடக்க விழாவில் முன்னதாக வில்லியனூரில் பணியாற்றிய சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கோட்ரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மேரிகோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்தர் சோப்ரா, மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர், மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி, லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் பவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி கூறினார். மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார் மயமாக்கும் காரணத்தை கூறி அரசு மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் உள்ளதால் பணிச்சுமை அதிகரித்து உள்ளதாக மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பொறியாளர் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பிராந்தியமான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் 4 பிராந்தியங்களிலும் மின்துறை பொறியாளர் தொழிலாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சங்கத்தின் தலைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மின்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தினால் மின் கட்டண வசூல் மையங்கள் பூட்டி கிடந்தது. இதனால் பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் பாதிக்கப்பட்டனர். இதேபோல காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களிலும் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா 2025ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 8ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மின் அலங்கார சந்தனக்கூடு ஊர்வலம் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்றது. ரத பல்லக்கு முக்கிய வீதிகள் வழியாக நேற்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. இந்த ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. முன்னதாக குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் மலர் போர்வை ஊர்வலமாக கொண்டு வந்து மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் போர்த்தி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது.
பின்பு சந்தன பூசும் வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அமைச்சர் திருமுருகன், எம்எல்ஏக்கள் நாஜிம், நாகத்யாகராஜன், சீனியர் எஸ்பியும், மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில், முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். காலாப்பட்டை சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் தொகுதியின் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு செயல் வீரர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் எம்பி அவர்களும், தமிழ்நாடு திருவள்ளுவர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களும், முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் சுப்பிரமணியன், கந்தசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் வாரிய தலைவர் கார்த்திகேயன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ், துணைத் தலைவி திருமதி தமிழரசி, பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி, தனுஷு, இளையராஜா, ராஜேந்திரன், சங்கர் மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் கமிட்டிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம் உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே நடைபெற்றது. இந்த சேவையை முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்கள் திரளாக வந்து தங்களை பரிசோதித்துக் கொண்டு மருத்துவர்களின் அறிவுரையும் ஆலோசனையும் பெற்றனர். இந்த முகாமினை ஏற்பாடுகளை லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் உறுப்பினர்களும், MVR மருத்துவமனை மருத்துவர்களும் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் மின்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை கிராமத்தில் அவ்வை நகர், வெங்கடாச்சலபதி நகர், வரதராசு நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது. களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்த குறைபாடும் நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் முறையிட்டனர். அதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சீரிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிகளுக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவ்வை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி ரூபாய் 17,93,740 ரூபாய் செலவில் அமைப்பதற்கும், சுகுமார் நகர் மின் அழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கு ரூபாய் 1,72,000 மதிப்பிலான பூமி பூஜையை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சனையை சரி செய்து கொடுத்த திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமிய கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமாரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையாரின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணன்குமார், ஆதிதிராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் இளங்கோவன், அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகம் என்கிற கிருஷ்ணன் அவர்களின் துணைவியாரும் ஆகிய சுப்புலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார். அவரது உடல் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது. அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், பாஜக கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், கல்யாண சுந்தரம், லட்சுமி காந்தன், வெங்கடேசன், சம்பத், தலைமைச் செயலாளர் சரத் சவுகான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். மேலும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர், அரசு துறை அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணி அளவில் அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் கடந்த 2009 பிப்ரவரி 19ஆம் தேதி காவல்துறையினரால் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஆண்டுதோறும் வழக்கறிஞர்கள் கருப்பு தினமாக அனுசரித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பிப்ரவரி 19ஆம் தேதியான இன்று புதுச்சேரி வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கோர்ட் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணகுமார் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ராஜபிரகாஷ், துணைத் தலைவி இந்துமதி மற்றும் 27 நீதிமன்றங்களைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதில் வழக்கமான நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டது. வழக்குகள் வேறொரு தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பெரும் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல், அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இந்த காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமுன் காப்போம் என்ற நோக்கத்தில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கபசுர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம், உணவுக்கு பின்னும் அருந்தலாம்.
வயிறு எரிச்சல், வயிறு வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்டபின் அருந்துவது நல்லது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் அருந்தலாம். கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம். நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்பவர்களும் அருந்தலாம். பெரியவர்களுக்கு 15 மில்லி, சிறியவர்களுக்கு 5 முதல் 10 மில்லி வயதிற்கு ஏற்ப இது டாக்டர்களின் அறிவுரைப்படிதான் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் துணை தாசில்தார்கள் 8 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில அரசிற்கு வருவாய் தரும் முக்கிய துறைகளில் ஒன்றான பத்திரப்பதிவு துறையில் ஏராளமான சப் ரிஜிஸ்டர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் பல சப் ரிஜிஸ்டர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பணியாற்றி வரும் 8 துணை தாசில்தார்கள் நேற்று இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதில் 7 பேர் பத்திரப்பதிவு துறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கான ஆணையை துணை கலெக்டர் வினயராஜ் வெளியிட்டுள்ளார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் வழங்கினார். மின்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், தனியார் மய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் மின்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.